ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு செகண்ட் மனம் அமைதி சந்தோஷம் வந்ததுன்னா குலதெய்வம் உள்ள உட்காந்துருக்காங்கன்னா சில வீடுகளுக்கு போனீங்கன்னா ஏதோ தெரிஞ்சவங்க வீட்டுக்கோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கோ ரிலேஷன் வீட்டுக்கு போனீங்க எப்படா அந்த வீட்டை விட்டு வெளியே வரலாம் தோணும். அது போல தோணா தெரிஞ்சுக்காங்க அவங்களுக்கு குலதெய்வ தோஷம். இதுல ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, வீட்டில் எப்பவுமே சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் குலதெய்வம் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதே போல திடீர்னு வியாதிகள் வரும், திடீர் மரணம் துர்மரணங்கள் நடக்கும். இப்படி இருந்தாலும் குலதெய்வ தோஷம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். துர்மரணம் உங்க குடும்பத்தை ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கு நடந்தா கூட அது உங்களுக்கும் அந்த தாக்கம் இருக்கும். அதையும் நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? இல்ல வெறும் ஒரு விளக்கில் வச்சு அவங்களை கும்பிடலாம். கும்பிடும் போது அவங்களுக்குன்னு ஓம் குல தேவதாபியோம் நமக அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டாங்க. இது 100 வாட்டி சொல்லணும், 1000 வாட்டி சொல்லணும், லட்சம் வாட்டி சொல்லணும், கோடி வாட்டி சொல்லணும், கணக்கு கிடையாது. சாய்ராம், வணக்கம். எல்லா நாளும் உங்களுக்கு சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். நான் எத்தனையோ முறை பல வீடியோகளில் குலதெய்வத்தை பற்றி பேசியிருக்கேன். இருந்தாலும் குலதெய்வத்தை பற்றிய பல கேள்விகள் எனக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கு. நிறைய சந்தேகங்கள் கேட்டுட்டு தான் இருக்கேன். குலதெய்வத்தை பற்றி தெளிவாக புரிஞ்சுங்க. குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கா இல்லையா, இவ்வளோதான் கேள்வி. இது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப எளிமையான விஷயம். ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு செகண்ட் மனம் அமைதி சந்தோஷம் வந்ததுன்னா குலதெய்வம் உள்ள உட்காந்துருக்காங்கன்னா சில வீடுகளுக்கு போனீங்கன்னா ஏதோ தெரிஞ்சவங்க வீட்டுக்கோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கோ ரிலேஷன் வீட்டுக்கு போனீங்க எப்படா அந்த வீட்டை விட்டு வெளியே வரலாம் தோணும். அது போல தோணா தெரிஞ்சுக்காங்க அவங்களுக்கு குலதெய்வ தோஷம் உண்டு. இப்போ உங்கள் வீட்டுக்கே நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க, ஐயோ ஏன்டா போகிறோம், இந்த ஆயிடுச்சே வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு நினைத்தால் அது நீங்கள் என்ன பிரச்சனைக்கு வேணாலும் நினச்சிட்டு பண்ணலாம். அப்படி ஒரு விஷயம் நடந்தாலே குலதெய்வ அனுகிரகம் அந்த வீட்டில் இல்லைன்னு. இதில் ஒன்று புரிஞ்சுக்கங்க, வீட்டில் எப்போவுமே சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் குலதெய்வம் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதே போல திடீர்னு வியாதிகள் வரும், திடீர் மரணம் துர்மரணங்கள் நடக்கும். இப்படி இருந்தாலும் குலதெய்வ தோஷம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். துர்மரணம் உங்க குடும்பத்தை ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கு நடந்தா கூட அது உங்களுக்கும் அந்த தாக்கம் இருக்கும். அதையும் நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? அதே போல வீட்டில் கல்யாணமே நடக்கல, திருமண தடை இருக்குன்னாலும் குலதெய்வ தோஷம் இருக்கும். குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை தள்ளி போனாலும் குலதெய்வ தோஷம் இருக்கும். இது எல்லாமே அதுக்குண்டான சிம்டம்ஸ் தான். ஓகேங்களா? அப்பேற்பட்டவங்க இந்த குலதெய்வத்தை எப்படி வர வைக்கிறது, எப்படி அவங்க அணுகிறத பெறுறது அப்படின்னா, வீட்டில் குலதெய்வத்துக்குன்னு ஒரு விளக்கு தனியாக வைங்க. அந்த விளக்கு தனியாக குலதெய்வத்துக்குன்னு வச்சிடறோம். குலதெய்வம் போட்டோ கிடைச்சா போட்டோ வாங்கி வைங்க, அவங்களுக்கு சிலை கிடைச்சா சிலை வாங்கி வைக்கலாம். இல்ல வெறும் ஒரு விளக்குல வச்சு அவங்களை கும்பிடலாம். கும்பிடும் போது அவங்களுக்குன்னு ஒரு விளக்கு வச்சு அதில் நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி ஓம் குலதெய்வ தேவதாபியோம் நமக, ஓம் குல தேவதாபியோம் நமக, ஓம் குல தேவதாபியோம் நமக அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டாங்க. இது 100 வாட்டி சொல்லணும், 1000 வாட்டி சொல்லணும், லட்சம் வாட்டி சொல்லணும், கோடி வாட்டி சொல்லணும், இப்படி கணக்கு கிடையாது. சொல்லிக்கிட்டே வாங்க. ஏன்னா குலதெய்வம் அனுகிரகம் வந்துருச்சுன்னா மற்ற எல்லா தெய்வமும் வந்து அனுகிரகம் பண்ணிடும். ஓகேங்களா? எல்லா காரிய தடைகளும் நிவர்த்தி பெற்று வெற்றி அடைகிறதுக்கு குலதெய்வத்துடைய வாசம் வீட்டில் மிக முக்கியம். அதுக்கு இந்த குலதெய்வத்துக்கு நான் சொன்ன போல விளக்கேற்றுறது மாத்திரம் இல்லாமல் தொடர்ந்து வாசனை ஊதுவத்திகள் ஏற்றுங்க, வாசனையாக சாம்பிராணி போடுங்க. போட்டுட்டு எனக்கு யார் குலதெய்வமோ வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. உங்களுக்கு கனவுலையும் வந்து காட்சி கொடுப்பாங்க. பல காரியங்கள் வெற்றியடைய ஒரு சிறந்த வழி இது. நல்லது நடக்கும், நல்லது மாத்திரமே நடக்கும். சாய்ராம்.